Hi friends, welcome to VTTech. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் பற்றி 8 இம்பார்ட்டன்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதாங்க ஃபஸ்ட்டு டிப். ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மேப்பில் போயிட்டீங்க. மேப்பில் போன உடனே மேலே சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அங்கே நீங்கள் எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸை டைப் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிள் தாம்பரம்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே பாருங்கள் கீழே டேரக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டேரக்ஷன் ஆப்ஷனை கொடுத்த உடனே உங்களுக்கு இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து டார்க் ப்ளூ கலரில் காட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிஸ்டன்ஸ் போக போக உங்களுக்கு அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். கூகுள் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட், யூ டேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும். அவ்வளோதாங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் கரெக்டாக சேர்ந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லைங்க. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா அந்த ஊரில் பெட்ரோல் பங்க் இருக்குது, எங்கே இருக்குது, ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால் போய்ட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணாலே போதும். இப்போ பக்கத்தில் இப்போ நான் பெட்ரோல் பங்க்குன்னு சர்ச் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க் எல்லாமே காட்டும். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் எப்படி பிளேஸ் ஆட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், மெயில் ஐடியோட லோகோ காட்டும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுல பாருங்கள் ஆப்ஷன் ஆட் பிளேஸ்ன்னு இருக்குது. அதை கொடுங்க. அதை கொடுத்தோன்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பாருங்கள் அப்டேட் லொக்கேஷன் ஆன் மேப்னு இருக்குது. ஃபஸ்ட்டு அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்துட்டு உங்கள் பிளேஸோட லொக்கேஷனை பர்ஃபெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற வீட்டோடைய காம்ப்ளெக்ஸ், அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ், அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் அது என் வீடு கிடையாது, நானே வாடகை வீட்டில் தான் இருக்கேன். அந்த வீட்டு ஓனர் பேர் வந்து பவானின்றதால நான் அவங்க பேரே வச்சிடுறேன். ஆட் நேமில் வந்துட்டு பவானி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்து பாருங்கள் ஆட் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுற பிளேஸ் வந்து எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து வீடுன்றதால அதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரெசிடென்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நான் வந்து ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அதிகமாக ஷாப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது கடை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஹவர்ஸ், எவ்வளோ நேரம் உங்கள் கடை திறந்து இருக்கும், அதோட உங்கள் கடை ஃபோன் நம்பர், அது மட்டும் இல்லாமல் உங்கள் கடைக்கு ஏதாவது வெப்சைட் இருந்தாலும் ஆட் பண்ணலாம், உங்கள் கடையோட பிக்சர்ஸ் இருந்தாலும் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மேலே சப்மிட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் வந்து உங்களுடைய பிளேஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் வரும். அதை நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது டிப் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோட்ஸு கூட நம்ம வந்து நேம் வைக்கலாம். அன்னேம்டு ரோட்ஸுக்கு வந்து நம்ம நேம் வைக்கலாம். அது எப்படின்றது தான் மூணாவது டிப் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் இருக்கிற லோகோவை டச் பண்ணிக்கோங்க. லோகோவை டச் பண்ணோடனே ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது எடிட் மேப்னு சொல்லிட்டு, அதை டச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஆட் ஆர் ஃபிக்ஸ் ரோட். அதை டச் பண்ணோடனே ரீசன் கேட்கும். நான் மிஸ்ஸிங் ரோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்தோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எந்த ரோடு ஆட் பண்ணுமோ அதை ஆட் ஃபஸ்ட்டு ரோடுன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. அதை கொடுத்த உடனே மேப்போட சென்டர் பாயிண்ட்டில் ஒரு ப்ளூ டாட் ஒன்று ஃபார்ம் ஆகும். நீங்கள் அந்த எந்த ரோட்டுக்கு நேம் வைக்கணும்னு நினைக்கிறோம் அந்த ரோட்டோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்து வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு கொடுங்க. அதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸை தள்ளி ப்ளஸ்ஸு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஸ்டாப் பண்ணிகிட்டே வரும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆப்ஷனல்ஸ் இருக்குது. நீங்கள் ஆட் பண்ண ரோடோட நேம் இங்கே போடணும். நான் ஆட் பண்ண ரோடோட நேம் வந்து கணக்குப்பிள்ளை ஸ்ட்ரீட்டு. அதனால் நான் கணக்குப்பிள்ளை ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண ரோடு வந்து அப்டேட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் வந்துட்டு எப்படி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்றது தான். நீங்கள் எந்த பிளேஸுக்கு ஃபோட்டோ அண்ட் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேஸை டச் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் தர்ஷனாஸ்ன்றதை டச் பண்ணிக்கிறேன். அதிலே ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா கீழே ஆடியோ ஃபோட்டோன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கேமரா அண்ட் ஃபோல்டர். அதில் நீங்கள் லைவாக எடுத்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா கேமராவில் போங்க. இல்லை நான் ஏற்கனவே ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு நினச்சிங்கன்னா ஃபோட்டோவில் போங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்காண்டி ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் சும்மா சாம்பிளுக்கு அப்ளை பண்ணுறேன். நான் அப்லோட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிடுவேன். சும்மா சாம்பிளுக்காண்டி ஒன்று அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். நான் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டன்னுன்னு கொடுங்க. டன்னுன்னு கொடுத்தோன்னே மேலே போஸ்ட்னு கேட்குது பாருங்கள். அந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா போஸ்ட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் 5வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மேப்ஸ். இது எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம் வாங்க.
இதில் ஆஃப்லைன் மேப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோன்னே செலக்டர் ஓன் மேப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ஜூம் அவுட் பண்ண முடியாது. அந்த ஜூம் அவுட் பண்ண ஏரியாவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப்லைன் மேப்ஸில் வந்துட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 6வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் பின்ஸ். ட்ராப் பின்னா என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? ட்ராப் பின்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் அந்த பிளேஸை டச் பண்ண உடனே இந்த ஒரு ரெட் கலரில் ஒரு மார்க் கட்டுது பார்த்தீங்கன்னா, அதான் ட்ராப் பின்ஸ். அந்த பேஜை ஓப்பன் பண்ண உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணோன்னே ஒரு 5 ஆப்ஷன் கேட்குது. நான் வாண்ட் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் ஃபேவரட்டைஸ் இல்லைனா ஸ்டார்டர் பிளேஸ் எதுவும்னா உங்களோட விருப்பம் கொடுக்கலாம். கொடுத்த உடனே அந்த பிளேஸ் வந்து சேவ் ஆகிடும். இப்போ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்து சேவ்டுன்னு சொல்லிட்டு சென்டராக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண பிளேசஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் எப்போ போகணுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ டேரக்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். 7வது டிப் என்னன்னா, கூகுள் மேப்பில் லாங்குவேஜ் மாற்றுறது எப்படி? ஃப்ரெண்ட்ஸ், அகைன் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் இருக்க லோகோ டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னே கீழே செட்டிங்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள் ஆப் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு, அதை டச் பண்ண உடனே நிறைய லாங்குவேஜஸ் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நம்ம தமிழ் லாங்குவேஜை ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே சேஞ்சிங் லாங்குவேஜ்னு வரும். திரும்ப மேப்பை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக புது ஃபாண்ட்டில் தமிழ் ஃபாண்ட்டில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி வந்த உடனே பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், உங்கள் கீபேடில் வந்துட்டு தமிழ் லாங்குவேஜுக்கு மாற்றிங்க. ஏன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் மாற்றிக்கிங்க. அப்படி மாற்றினதுக்கப்புறம் மேலே டைப் பண்ணி பாருங்கள். நான் எக்ஸாம்பிள் தாம்பரம்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே பாருங்கள் எல்லாமே தமிழில் வருது. அவ்வளோதான். 8வது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் கைட். ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் மேப்பில் லோக்கல் கைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுற ரிவ்யூஸ் அண்ட் ஆட் பண்ணுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து லோக்கல் கைடில் வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு எல்லாமே சேரும். சரிடா, அப்படி பண்ணுறதால எனக்கு என்னடா யூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? மணி ஏர்ன் பண்ணலாமா அப்படிலாம் கேட்குறீங்களா? அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. ஆனால் இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லோக்கல் கைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 லெவல் இருக்குது. இதில் நீங்கள் 4வது லெவல் தாண்டிட்டாலே போதும், கூகுளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் முன்னாடியே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு மெயில் வரும், அதை வந்து நீங்கள் ஒரு ஆஃபர் ரேட்டில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதில் பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ணுற ரிவ்யூஸ், ரேட்டிங்ஸ், ஃபோட்டோஸ், அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்துக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். மொத்தம் 10 லெவல் இருக்குதுன்னு சொன்னால பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஏர்லியே வந்துட்டு 150 மெம்பர்ஸை வந்துட்டு டூர் கூப்பிட்டு போகிறாங்க லோக்கல் கைடாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு கூகுள் மேப்பை பற்றி 8 டிப்ஸையும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.